ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இருந்தால் கூட எல்லாத்துக்குமே பிடிச்ச ஃபுட்டு. ஏதாவது திடீர்னு சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரசாரமாக இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோடனே டக்குன்னு இது தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானோடனே கடுகும் உளுந்தம் பருப்பும் போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் வந்து ஒரு பெஞ்ச் வந்து சீரகம், அது நல்லா ஃப்ளேவரை கொடுக்குங்க. அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்ச உடனே ஒரு 3-4 வரமிளகா காரத்திற்கேற்ப நம்ம கிள்ளி ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது நல்லா வந்து ரொம்ப கிரேவியாகி வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு லைட் சாட்டிங் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. அது கூட எண்ணெய் சூடாக இருக்கும் போதே அதுலேயே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ கலர் நல்லா கொடுக்கும். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணணும்னு கிடையாது, முழுசாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு 6-7 பெப்பர் போட்டுக்கலாங்க. இது என்ன பண்ணணும்னா, இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம பொடியாக கட் பண்ணலை. அது கிரேவி டைப்பில் ரொம்ப வந்து இப்போ இதாகணும், ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது. ஒரு 2-3 சாட்டிங் இருந்தால் போதும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணிவிட்டு அது தின்னாக ஸ்லைஸாக குட்டி குட்டியாக அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரஃபாக சாப் பண்ணி போட்டுட்டா போதும். இது கொஞ்சம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப விட வேண்டாம். அந்த பிரியாணி மாதிரி ரொம்ப கிரேவியாகி ஸ்மாஷ் ஆகணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு ஓரளவுக்கு வெந்தால் போதும். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவு வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1/4 டம்ளர் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு. இதுதான் ரேஷியோ. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருந்தாங்கன்னா 2 கப் 3 கப்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இதெல்லாம் போட்டு வணங்கும் போது ஒரு 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இதெல்லாம் ரெடி ஆயிருமா. அப்போ நீங்கள் அதில் இருக்கிற ரைஸை மட்டும் கழிஞ்சு எடுத்து இதில் போட்டுட்டு இன்னொரு தடவை ஒரு நல்லா சார்ட் பண்ணிடுங்க. அது பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரைஸுக்கு ஏற்ப வந்து தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி, இல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கலாம். தனியாக பருப்புக்கு அப்படின்லாம் நம்ம வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஊற வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஹை சிம் விசிலையும் ஒரு 3வது வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே விசில் வந்து அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டாம். நல்லா அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பூ போல் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அதாவது வந்து இதில் மசாலா ஐட்டமோ கரம் மசாலாவோ எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே இந்த வந்து இது சாப்பிட்டு பார்த்தனா தான் நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு சாப்பாடு இருந்தாலுமே அரிசி பருப்புனாலே ரொம்ப டேஸ்ட்டுங்க. இதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு காம்பினேஷன் சான்ஸே